வந்துச்சு, எடுத்து பேசவும் இல்ல. மூஞ்செல்லாம் ஏன் ஒரு சைஸா வச்சிட்டு இருக்கா? ஏற்கனவே மூஞ்சி பார்க்க சகிக்காது. இந்த லட்சணத்துல இப்படி வச்சிட்டு இருக்காளா? என்ன விஷயம்னு தெரியலையே. எம்மா தங்கம், என்னம்மா யாருமா போன் போட்டா உனக்கு? எம்மா பேசாம இரு, நான் எதையாவது சொல்லிட்டு போயிருவேன், அப்புறம் நீ கோவப்படுவ. யாமட்டி, உனக்கு என்னடி ஆச்சு? அப்படி யார்தான் உனக்கு போன் போட்டா சொல்லு. அன்னைக்கு மாதிரி எவனாவது பணத்தை சுருட்டிட்டு போவதுக்கு உனக்கு அந்த கோடு இந்த கோடு நம்பருன்னு கேட்கானா? அந்த கும்பல் கூட பரவாயில்ல, இது என் பக்கத்துல இருக்கக்கூடிய கும்பல். என்னது பக்கத்துல இருக்கக்கூடிய கும்பலா? அது யாரு? திருட்டு கும்பலா? வேற யாரா இருக்கும்? அவன் மாமியார் விட்ட தான் சொல்லுவா. வேற யாருக்கு உன்னோட? யாருன்னு சொல்லி தொலையாமட்டி. எல்லாம் உன் சம்பந்தக்காரி தான். அதான் என் மாமியாக்காரி தான் போன் போடுதா. நான் நினைச்சது கரெக்டா இருக்கு. அவ மாமியாரி திருட்டு கும்பல்னா அப்ப என் மாமியாரி அப்ப என்னத்து சொல்ல? இப்ப என்னத்துக்கு போன் போடுதாளா? வேற எதுக்கு? வேலை பக்கத்துக்கு ஆள் வேணும்ல, நல்ல ருசியா செய்து கொடுக்கிறதுக்கு ஆள் வேணும். அதுக்கு தான் என்ன தேடி தேடி தெரியுதா, அதான் போனுக்கு மேல போன் போடுதா. அட பாவி, இவ சோறு பொங்கி கொடுத்து அவ மாமியை சாப்பிட. இது நடக்கவாக்கோ? உலகமே அழிஞ்சாலும் நடக்காத. அடியே நாத்தனா, வாரம் டீப்போ. வாயாடி பெத்த புள்ள அரப்பாரா நல்ல புள்ள, யாரிவ யாரிவ என்ன பொண்ணுதான். அம்மா என் மூக்கு போச்சே போச்சே. கொஞ்சம்னா அம்மா மண்டை வச்சு இடிச்சு தள்ளிட்டாளம்மா. எப்போ கொஞ்சம் உசுறு போயிருக்கம்மா. எம்மா அண்ணி தானே லேசா தள்ளி விட்டாவ, நான் தெரியாதனமும் அவன் மேல வந்து விழுந்துட்டேன். வந்துட்டா அடியே வந்துட்டா, பம்புக்குனே வருவா. இவகிட்ட வாயை கொடுத்து வாயை வாங்கிடப்படாது. அவ வந்து நிக்க ஸ்டைல பார்த்தாலே தெரியுது, ஏதோ சண்டைக்கு தான் வா வான்னு இழுக்க வந்திருக்கா. லேச ஒரு வார்த்தையை விட்டாலும் கப்புனு பிடிச்சிட்டு சண்டைய போடுறதுக்கு ரெடியா இருப்பா. செல்ல தாயி, சிக்கிறாத, சின்ன பண்ணமாயிருவ. கவனமா நடந்துக்கோ, உன் போக்குல இரி, அதான் உனக்கும் நல்லது, உன் மோவளுக்கும் நல்லது. ஏத்தே, ரொம்ப நல்லவா மாதிரி கூப்பிடுதாளா எத்தே எத்தேன்னு. என்ன மருமோளா சொல்லு. ஏத்தே, கேக்கேன்னு எதுவும் தப்பா நினைச்சிட மாட்டேல? அதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் மருமோளா, சொல்லு, எதனாலும் சொல்லு மருமோளா. ஏத்தை, சொல்லவும் கூடாது, சொல்லாமலும் இருக்க முடியல, நாக்குல இருக்கு, கேட்கவும் வேணும். எம்மாடியோ, இவன் நாக்குல வெனலா இருக்கும், வெனைய விலை கொடுத்து வாங்கிட கூடாது. வாங்க வேணாம் அந்த செல்ல தாயி, வாங்க மாட்டேனே, வாங்கவே மாட்டேன். எப்படியாவது இவளை சமாளிச்சு தள்ளி விட்டுறணும். யாந்தே அப்பப்ப தலையை குனிஞ்சு குனிஞ்சு கிடைக்கிய, என் கழுத்துல எதுவும் சுழுக்கோ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மருமோளா, நான் நல்லதா இருக்கேன். இதே நான் கேட்கறது கேட்கட்டுமா? கேளு மருமோளா. இதே ரொம்ப பணிவோட கேட்கதே. ராதிகா, யாந்தே இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கா? என்னாச்சு? அனக்கத்தை காணல. இந்த பாருமா, எல்லாம் நீ கொடுக்க தைரியத்துலதான் உன் மருமகாரி என்ன பத்தி இந்த கேள்வி கேட்கா. இந்த பாரு, நான் பொறுத்து பொறுத்து பாப்பேன், அதுக்கப்புறம் நான் பொல்லாதவளா மாறிடுவேன். சொல்லிவை உன் மருமகாரி கிட்ட. எட்டி வாய குடுக்காதட்டி, அவ வம்புக்குன்னே வந்து நிக்கா. நம்மளுக்கு எப்படியாவது எதுலயாவது ஒண்ண மாட்டி விட்டு நம்மள தேரோட தெருவோட இழுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. இதுல எதையும்